எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே போயிருக்கேன்னா, என்னோடய ஓனர் வந்து காரை வந்து ஷோரூமில் கொடுத்துருந்தாரு. அதை எடுக்கிறதுக்காண்டி நான் போய்க்கிருக்கேன். நான் எதுக்கு இந்த வீடியோ பண்ணுறேன்னா, சரி எல்லோரும் எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க. என்னோடய ஒர்க் அப்படின்னா நான் வந்து ஓமனில் எல்லா இடத்துக்கும் போகணும். ஆல்மோஸ்ட் நான் 1 இயர் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா ஏரியாவுக்கும் போயிட்டேன் ஓமனில். சரி நம்ம எல்லா ஏரியாவும் போகிறோமே, நம்மளும் எடுத்து வீடியோ போடலான்னு போட்டேன். இப்போ வேலை வரல. நான் வேலை வந்தோன்னா நான் எல்லா ஏரியாவும் ஓமனில் இருக்கிற எல்லா பாலைவனத்துலேருந்து எல்லா ஏரியாவுக்கும் நான் போவேன். இப்போ இப்போ இந்த ஏரியா இது நான் போகிறது வந்து அல்வேர் ஷோரூம் போய்க்கிருக்கேன். என்னோடய பாஸோட வீடு வந்து அல்மோஜில் இருக்குது. அல்மோஜ் ஆப்போசிட்டில் இது வந்து மஸ்கட்டோட ஏர்போர்ட். இதான் மஸ்கட்டோட ஏர்போர்ட்டு. நான் இந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி தான் என்னோடய வீடு இருக்குது. எங்கள் கம்பெனியோட ரூமு. அப்படியே நாங்கள் ஏர்போர்ட்டை கடந்து வந்ததுக்கப்புறம் இதான் ஃபஸ்ட்டு சிக்னல். அல்வேர் போகிற ரோட்டில் ஃபஸ்ட்டு சிக்னல் இதுதான். நம்ம ஊர் சிக்னல் மாதிரிலாம் இல்லை, இது உடனே போட்டுருவாங்க. ஆப்போசிட்டில் போட்டாங்க. இந்த ரோடில் ஸ்பீட் லிமிட் பார்த்திங்கன்னா இது 80ன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, 80 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம், என்ட்ரு ஆகிட்டோம். நான் அந்த இடத்துல ஒன்று பார்த்தேன், இங்கே போர் போட்டுக்கிருந்தாங்க. எப்படி தண்ணி இருக்குமான்னு தெரில, ஆனால் போர் போட்டுக்கிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ பண்ணதுக்கு காரணமே இந்த மசூதிக்காண்டி தான். கிராண்ட் மால்னு சொல்லுவாங்க இதை. நான் போகிற டைம் வந்து ஒரு 6 மணி ஆச்சு. அந்த டயத்தில் வந்து மேலே கோபுரத்தில் மட்டும் லைட் போட்டாங்க. நான் திரும்பி வரும்போது ஃபுல்லாமே இல்லை, நல்லா பார்க்குறது நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டேன். ஏன்னா இந்த ரோடு வந்து 120 ஸ்பீடு, 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் காடு போயிருப்பாங்க. ஆனால் நான் இந்த போகிறப்ப கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சுனால கொஞ்சம் கிளியராக எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாகவும் ஆயிடுச்சு. ஒரு டிராஃபிக் ஓவராக நினைக்கிறனால ஒரு 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் இருட்டாகவும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேகமாக போயிட்டு நாங்களும் ஷோரூமில் போய் கார் எடுக்கிறதுக்காண்டி நாங்கள் வேகமாக போயிட்டோம். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கண்ட்ரிக்கும் இருக்கிற எம்பசி இங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வழியாக ஷோரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நான் இங்கே ஒரு சில காரோட ஃபோட்டோ எடுத்தேன். நானும் பயந்து தான் எடுத்தேன். ஃபஸ்ட் டைம் எடுக்கிறனால ஒரு கூச்சமாக இருந்துச்சு. இது ஒரு சில கார்லாம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் அந்த கார் வந்து உள்ளே போய் எடுத்தேன். அதுக்கு இதெல்லாம் வெளியே இருந்து இந்த கார்லாம் எடுத்தேன். அதுக்கப்புறம் எங்களோட காரும் ரெடி ஆயிடுச்சு. அதோட சாவியை வாங்கிட்டு நான் கிளம்பிட்டோம். இது கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு. இந்த அவுட் சைடில் இருக்கிற காரும் 2 காருக்குலாம் எனக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் இருட்டில் அவ்வளோவா தெளிவாக தெரில. ஆனால் இருக்கிற காரு ஒவ்வொரு காரும் பார்க்கல அவ்வளோ லுக்காக இருந்துச்சு. எல்லாமே BMW தான். அப்புறம் அந்த கார்லாம் இந்த காரு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் இதில் ஃப்ரண்டில் அந்த ரெட் கலர் காரு தான் எங்கள் பாஸோட காரு. இப்போ அந்த காரை சர்வீஸ் கொடுத்து எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் திரும்பி அல்மோஜ் போகணும். அங்கே எங்கள் பாஸோட ஃப்ளாட்டில் அதை விட்டுட்டு அதுக்கப்புறமும் எனக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. மணியாக பார்த்திங்கன்னா ஒரு 8:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் வேகமாக போயிட்டு அல்மோஜுக்கு வண்டியை கொடுக்குறதுக்காண்டி வேகமாக போயிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவங்களாக உருவாக்கின ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அது பார்க்க நல்லாயிருக்கும். நான் நைட் டயத்தில் ஒழுங்காக தெரியலை. இங்கே ஓமானை பொறுத்தளவு என்னென்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் பில்டிங்லேயும் லைட் டெக்கரேஷன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கவர்மெண்ட் பில்டிங்கு, அப்புறம் அந்த மசூதி இருக்கும். மசூதி இதிலலாம் அவங்க நல்லா கொடுத்துருப்பாங்க. இந்த மசூதிக்கு அப்புறம் தான் நம்மளோட கிராண்ட் மால் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இதுவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ நான் வந்து ரிட்டன் போகையில் எல்லா வண்டியும் ஸ்பீடாக போய்க்கிருந்தாங்க. நம்ம ஸ்லோவாக போக முடியாது. அதனால் நான் போகிற ஸ்பீட்லேயே எடுத்தேன். அந்தளவு கிளியராக விழுகலை. அப்புறம் எங்களுக்கும் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் நேராக அல்மோஜ் போயிட்டோம். இது அல்மோஜோட என்ட்ரன்ஸே தான். இந்த ஏரியா வந்து எல்லாமே ரெண்ட்டு எல்லாமே அதிகமாக இருக்கும். நம்ம நினச்சதோட நம்ம இந்த ஏரியாவில் இருக்குன்னா நம்ம வாங்குகிற சம்பளமே பத்தாது, அந்த மாதிரி ரெண்ட் இருக்கும். இதுக்குள்ளே தான் எங்கள் பாஸோட ஃப்ளாட் ஒன்று இருக்குது. இப்போ அங்கே தான் நாங்கள் காரை பார்க் பண்ண போய்க்கிருக்கோம்.
ஒரு வழியா காரை பார்க் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நான் ஏன் எடுத்தேன்னா, யாராவது வந்தாலுமே இந்த இடத்துல நின்று தான் ஃபோட்டோ நான் ரொம்பவே டைம் வாட்ச் பண்ணியிருக்கேன். இந்த போர்டு கிட்ட நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் இங்கே காரை பார்க் பண்ணிட்டு ரூமுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.